எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய், பிக்சல்ஸ் மோனோ. இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது iOS 18.5 ஒரு சின்ன வீடியோ தாங்க. லைக் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ப்ளஸ் இதில் வந்து எதுவும் பெரிய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் மாதிரிலாம் எதுவும் வரல. ஸோ ரொம்ப சின்ன வீடியோ தான், ஒரு மைனர் அப்டேட் தான். பட் இது அப்டேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். டைம் வேஸ்ட் பண்ணண்டா, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெயில் ஆப் பற்றி. நீங்கள் வந்து ஆப்பிளோட அஃபிஷியல் மெயில் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப். நான் வந்து ஆக்சுவலி மெயில் ஆப் யூஸ் பண்ணல, நான் வந்து ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் அஃபிஷியலாக ஆப்பிளோட அஃபிஷியல் மெயில் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்குது. நமக்கு ஆல்ரெடி அதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்திருக்க அப்டேட் என்னென்னா, நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கும்போது எல்லா அக்கௌண்ட்டோட இமெயில்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஒரே ஃபீடில் பார்த்துக்கலாம். ஸோ வந்து அதுக்கு ஆல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜிமெயிலில் முன்னாடி இருந்தே இருக்குது. பட் ஆப்பிள் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, ஃபைன். அண்ட் வேற என்ன உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆர்சிஎஸ் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஃபைனலாக ஐஃபோனுக்கு வந்துருச்சு. சிம்பிளுங்க. ஐஃபோன் வந்து யூஎஸில் நிறைய பேர் வாங்குறதுக்கான காரணம் ஐமெசேஜ். ஸோ வந்து ஐமெசேஜில் வந்து ஃபோட்டோ அனுப்பிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் தேவைப்படாதுங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் நம்ம கொண்டு வரணுங்கிற மாதிரி அதோட ஒரு இதுதான் ஆர்சிஎஸ். இந்த ஆர்சிஎஸ் வச்சு இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் டு ஆண்ட்ராய்டு வந்து நம்ம வந்து மல்டிமீடியா மெசேஜஸ் அனுப்பிக்கலாம். லைக் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், எமோஜிஸ் அனுப்பிக்கலாம், அதை வந்து ரியாக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு காட்டும். இது வந்து ஐஃபோனில் சப்போர்ட் ஆகாமல் இருந்தது ஆண்ட்ராய்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க. தற்சமயம் ஜியோவில் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து போக போக கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டிய ஃபிக்ஸஸ். ஸோ ஓவரால் சிஸ்டம் வைட் கொஞ்சம் ஸ்டேபிளாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக என்ன சர்ச் பண்ணீங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். லைக் அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக காட்டுது. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்ல. நான் மோஸ்ட்லி இதுதான் சர்ச் பண்ணுவேன், இந்த இதெல்லாம். அண்ட் வால்பேப்பர்னு வரும்போது, வால்பேப்பர்லேருந்து ஒரு புது வால்பேப்பர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ப்ரைட் மந்த் அதெல்லாம் வரப்போகுதில்ல, இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்காக நாங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த புது வால்பேப்பர் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக ஏற்ற மாட்டேன். பர்சனலாக நான் வந்து எல்ஜிபிடிக்யூக்கு வந்து லைக் ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர், ஐ எம் நாட் அ ஹேட்டர் டூ. நான் அது பெருசாக கண்டுக்கல. ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, ஐஃபோன் 14 லான்ச்சில் நமக்கு வந்து ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷன் சப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த சேட்டலைட் சப்போர்ட்டை வந்து இப்போ நமக்கு ஐஃபோன் 13க்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஐஃபோன் 14, 13 எல்லாம் ஒரே இது தானே. ஸோ 13ஓட அதே டிசைன் தான் 14க்கும் கொண்டு வந்தாங்க, அதே ப்ராசஸர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. ஸோ ஐஃபோன் 13க்கும் இப்போ வந்து நமக்கு சேட்டலைட் சப்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது. இந்த வெஸ்ட் சைட் லைக் யூஎஸ், கனடா, இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா, மாடல் ஸ்பெசிஃபிக்காக எந்த பெரிய சேஞ்சஸும் எதுவும் கொண்டு வரல. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு சின்ன அப்டேட் தாங்க. இதே வந்து இப்போ நீங்கள் மேக்குக்கு பார்க்குறீங்கன்னா, மேக்ஓஎஸ் செக்வோயா 15.5 நினைக்கிறேன். ஸோ வந்து அதுக்கும் நிறைய மோஸ்ட்லி செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ், பக் ஃபிக்ஸஸ் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் கண்டினியூஸாக இந்த பக் ஃபிக்ஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். லைக் எதுவும் வந்து ஒரு யாராவது ஹேக்கர்ஸ் வந்து நம்ம இதை ஹேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி பெரிய ஃபீச்சர் சேஞ்சஸ் எதுவும் வரல. நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கோம். லைக் WWDCக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மே எண்டில் பார்ப்பீங்க. ஐ திங்க் June 9 or 10 கிட்ட நமக்கு WWDC இருக்குது. ஸோ நெருங்கிட்டு இருக்கிறோம், பார்க்கலாம் என்ன கொண்டு வர்றாங்கன்ட்டு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறையா புது வாய்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அண்ட் மெயினாக எதிர்பார்க்கப்படுறது வந்து சர்க்குலர் வால்பேப்பர்ஸ், சர்க்குலர் ஐகான்ஸ். இப்போ நமக்கு வந்து இது ஒரு
ஸ்கொயர் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்குவிசிக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸ்குவிசிக்கல்னா அந்த எட்ஜஸில் மட்டும் லைட்டாக கர்வ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் ஐக்கான்ஸாக கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி பேச்சு ஓடுது. என்னன்னு தெரில, பார்க்கலாம். அண்ட் என்ன புது ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாமே WWDCக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.